ஆர்மோர்டு வெஹிக்கிள்ஸ் நிக்கம் லிமிடெட் ஆவடி, சென்னை ஆவடியில் இருக்கிற கம்பெனி. ஓகே, ஏபிஎன்எல் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். தமிழக ஆவடியில், சென்னையில் இதோட. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், abnl.co.in கேரியர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஆன் த ஃபிக்ஸ்டு டென்சர் கண்ட்ரோல் பேசிஸ் கொடுத்து இது கிளிக் பண்ணால் இந்த ஓஎஃப்எம்கே இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல், ஓகேவா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஆன் ஃபிக்ஸ்ட் டென்சர் கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 9th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை. ஸோ எங்கே பண்ணால் ஆர்மோர்டு வெஹிக்கிள் நிக்கம் லிமிடெட் இஸ் த டிஃபென்ஸ் பிஎஸ்சி வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆவடி, சென்னை. ஓகேவா, ஸோ இந்த கரண்ட் மார்க்கெட் லீடர் இந்த மோனோபாலி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக், ஓகே, ஓஎஃப்கே இஸ் யூனிட் ஆஃப் ஆர்மோர்டு வெஹிக்கிள். ஸோ சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி மெடாக்னு சொல்லி ஒரு யூனிட் வந்து வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா கமர்ஷியல் கம்பெனி அண்டு வெஹிக்கிள். ஸோ இதெல்லாம் நிறையா கம்பெனி கேரியர் அமௌண்ட் போஸ்ட் ட்ராக் ஏவிஓஎஃப்கே இஸ் த கிரேட் கம்பெனி இந்த ஃப்ரைட் ஃபியூச்சர் கிரேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏவியில் இன்வைட்ஸ் ஆஃப்லைன் த இந்தியன் சிட்டிசன் ஃபார் ஃபில்லிங் த ப்ரொபோஷனல் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிக்ஸ்டு டென்சர் கான்ட்ராக்ட் பேசிஸ் இந்த எங்கே அப்படின்னா ஏவிஎல் லொக்கேட்டட் இந்த ஹைதராபாத். ஓகேவா, ஸோ ஹைதராபாத்தில் அமைந்திருக்கிற யூனிட்டுக்காக இப்போ இங்கே கால் பண்ணுறாங்க இவங்க. சரிங்களா, பார்க்கணும். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் மேனேஜர். ஓகேவா, ஜூனியர் மேனேஜர். ஓகே, கான்ட்ராக்ட் பேசிஸ் டோட்டல் 20. ஸோ ஜூனியர் மேனேஜருக்கான ப்ரொடக்ஷன் 13, ஜூனியர் மேனேஜருக்கான குவாலிட்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் இன்டகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஒரு 6, ஓகே, எலக்ட்ரிக்கல் ஒரு 6, ஓகே, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 86 போஸ்டிங். ஓகே, டிப்ளமா டெக்னீஷியன் மெட்டலர்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மெக்கானிக்கல் ஒரு 8, ஓகேவா, பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஃபார் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ டெக்னீஷியன் டூல் டிசைன், ஓகேவா, டிப்ளமோ டெக்னீஷியன் இன்ஸ்பெக்ஷன், ஹச்ஆர், ஸ்டோரு, செக்ரட்டரியல். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 86 போஸ்டிங். ஓகேவாங்களா, ஸோ டோட்டல் வந்து 86 போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனியர் மேனேஜர் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸு, கேட்டகரி ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லோக்கோமோட்டிவ் டிசேபிலிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல்னால் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் பியூசி ரிப்போர்ட்டட் ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் கான்ட்ராக்ட் ப்ரொடக்ஷனுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜின், ஆட்டோமொபைல் எல்லாமே எலிஜிபிள் டு அப்ளை சொல்லியிருக்காங்க. ஜூனியர் மேனேஜர், ஸோ எல்லாமே எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் கான்ட்ராக்ட் செக்ரட்டரி கான்ட்ராக்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 daysக்குள்ளே போய் சேரணும். ஓகேவா, ஸோ டிகிரி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸுக்கு 60% கொடுக்கலாம். ஓகேவா, 10+2, ஓகேவா, 10+2+3, ஓகே, 10+2+4, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 18 years, நாட் எக்ஸிட் 30 years கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்துங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கு 30, டிப்ளமோ 23, அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 21 கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ்பெஷல் 5% பேசிக் பே, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ரேட்டு 3% கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் மார்க் அப்டைன் த ஃபைனல் எக்ஸாமினேஷன், வெயிட்டேஜ் 85 marks, இன்டர்வியூ 50 marks. ஸோ நோ எக்ஸாம், ஒன்லி இன்டர்வியூ தான். ஓகேவா, 85 வந்து மார்க் பேஸ் பண்ணி இன்டர்வியூ வந்து 50% இன்டர்வியூ. ஓகேவா,
வெப்சைட் பார்த்தா avnl.co.in தான் வெப்சைட். ஓகேவா? ஸோ the interview trade test of the result is final selection will be published only in the website only. ஓகேவா? ஸோ எப்போ அப்ளை பண்ணால் லாஸ்ட் receipt of application ordinance factor will be 21 days from the date of application of the advertisement சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளிகேஷன் ஃபீஸ் 300. ஓகேவா? ஸோ எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து இது இப்போ அப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட் த ரெஸ்பெக்ட் டு ரிக்ரூட்டர் should be sent only through the இந்தியா போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆர்டினரி போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். தி டெப்டி மேனேஜர் ஹெச்ஆர் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி மேடம் எடுமெயிலில் சங்கர ரெட்டி தெலுங்கானா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ்க்கு நீ அனுப்பணும். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் என்கொயரி ஃபார் திஸ் நம்பர். ஓகே, இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி ஏதாவது கேட்டுக்கலாம். ஸோ 8 to 5 PM Monday to Friday சொல்லியிருக்காங்க. ஓகே, தி அப்ளிகேஷன் ரிசீவ்டு த்ரூ அதர் மோட்ஸ் ஃபேக்ஸ் இமெயில் will not be accepted will the ஒன்லி இந்தியா போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பணும். அதர் இதில் அனுப்புனீங்கன்னா நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எங்கேஜ்மெண்ட் பர்சனல் அண்டர் ஃபிக்ஸ்ட் டென்சர் அண்டர். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த அட்ரஸ் நீ ஃபில் பண்ணி ஆன்லைன் தேவை ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா போதும். அந்த அட்ரஸ் ஃபார்ம் எடுத்து. சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சைன் பண்ணி அனுப்பிடணும். சரிங்களா? ஸோ இதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வெப்சைட் உள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.